ஸ்தோத்திரம். தற்போது நடக்கிற இஸ்ரேல் ஈரான் யுத்தமானது பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிற உலகத்தின் கடைசி வருஷங்களில் நடக்கக்கூடிய யுத்தம் தானா? ஏன் அப்படி கூறப்படுகிறது என்று இந்த பதிவில் பார்ப்போம். தற்போது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் 5 நாட்களுக்கு யுத்தத்தை நிறுத்தி வைப்பதாக கூறியிருக்கிறார். ஆனால் அவர் சொல்கிறபடி எதுவும் நடப்பது இல்லை என்பது எல்லோரும் அறிந்த விஷயம்தான். அப்படியே நிறுத்தப்பட்டாலும் மறுபடியும் ஆரம்பிப்பதற்குத்தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. கோகு மாகோகு யுத்தத்தின் அடையாளமானது 2023 அக்டோபர் 7 ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலை தாக்கிய போதே ஆரம்பித்து விட்டது என்றும் அது தொடர்ந்து இப்போது முடிவை நோக்கி செல்கிறது என்றும் அநேக வேத ஆராய்ச்சியாளர்களால் கணிக்கப்படுகிறது. காரணம், கோகு மாகோகு யுத்தத்தை குறித்து தீர்க்க தரிசனங்களில் முன்னுரைக்கப்பட்டபடியே ஒன்றன் பின் ஒன்றாக மிக சரியாக இந்த யுத்தமானது நகர்ந்து கொண்டே இருக்கிறது. எசேக்கியேல் 38 அதிகாரம் 8 பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லோரும் சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். அவர்கள் எல்லோரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது பெருங்காற்றை போல் எழும்பி வருவாய். நீயும் உன்னுடைய எல்லா இராணுவங்களும் உன்னடை கூட இருக்கும் திரளான ஜனங்களும் கார்மேகம் போல் தேசத்தை மூடுவீர்கள் என்று தேவனாகிய கர்த்தர் ரஷ்யாவையும் அதனோடு சேர்ந்த நாடுகளையும் குறித்து அவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக வருவதை குறித்து கூறுகிறார். சிலர் நினைப்பது போல் இப்போது பெரிய அளவில் யுத்தம் நடக்கிறது. இனி இஸ்ரேலில் பெரிய சமாதானம் வரும். அதன் பிறகுதான் ரஷ்யாவும் மற்ற நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக வரும் என கூறுகிறார்கள். ஆனால் இனி இஸ்ரேலிலும் சரி உலக நாடுகளிலும் சரி ஒருபோதும் நிரந்தர சமாதானமோ அமைதியோ வரப்போவதே இல்லை. கடைசி காலத்தின் இயேசுவின் ரகசிய வருகைக்கான எல்லா அடையாளங்களும் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கின்றன. 2019 ஆண்டு இறுதியில் கொரோனா கொள்ளை நோய் உலக அளவில் பரவிய போதே உலகம் முற்றிலுமாக மாறிவிட்டது. அதற்கு முன்பே இயேசுவின் வருகைக்கான அடையாளங்கள் காணப்பட்டாலும் 2020 இருந்துதான் மிக தீவிரமாக எல்லா அடையாளங்களும் நடைபெற ஆரம்பித்தன. அதில் ஒன்றுதான் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு சொன்ன அடையாளம். எனவே இன்னும் யுத்தங்கள் அதிகமாகுமே தவிர இனி உலகத்தில் அமைதி ஏற்படாது. இனி இஸ்ரேலுக்கு சமாதானம் என்பது இயேசுவின் 1000 வருஷ அரசாட்சியில்தான் உண்டாகும். நாம் பார்த்தபடி வசனங்களின்படி இஸ்ரேல் சமாதானமாக பயமின்றி சுகத்தோட குடியிருக்கும் போது, அதுவும் உலகத்தின் பல ஜாதியாரிடமும் இருந்து பல தேசங்களிலும் இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்பட்டு இருக்கும் இஸ்ரேல் தேசத்தின் மலைகளுக்கு விரோதமாக கோகு மாகோகு யுத்தத்தில் ரஷ்யாவும் அதன் கூட்டணி நாடுகளும் வரும் என்று கூறப்பட்டுள்ளது. 1948 இஸ்ரேல் தேசம் மறுபடியும் உருவானது. எசேக்கியேல் 38 அதிகாரம் 12 சொல்லப்பட்டிருக்கிறபடி நெடுநாள் பாழாய் கிடந்த தேசத்தில் இஸ்ரவேலர்கள் சுகமாய் குடியிருக்கும் போது ரஷ்ய கூட்டணி நாடுகள், ரஷ்ய கூட்டணிகள் இஸ்ரேலுக்கு விரோதமாக வருவார்களாம். கிபி 70 1948 வரை கிட்டத்தட்ட 2000 வருஷங்களாக இஸ்ரேல் தேசம் நெடுநாள் பாழாய் கிடந்தது. பற்பல ஜாதியாரிடையே சிதறி போய் கிடந்த இஸ்ரேல் ஜனங்களை தேவன் கூட்டி சேர்த்து மறுபடியும் அவர்களுடைய சொந்த தேசத்தை 1948 இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அதன் பிறகு இஸ்ரேலின் வளர்ச்சியும் டெக்னாலஜியும் உலகளாவிய செல்வாக்கும் யூதர்களுக்கு நிகர் உலகத்தில் வேறு எந்த இனமும் கிடையாது, எந்த நாடும் கிடையாது. இடையிடையே யுத்தங்கள் நடந்தாலும் கூட இஸ்ரேல் சமாதானமாகவே செல்வ செழிப்போடு மக்கள் எப்போதும் சுகத்தோடு ஆடி பாடிக்கொண்டு மிக மேன்மையாய் இருந்தார்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இஸ்ரேலுக்கு விரோதமாக கோகு மாகோகு யுத்தம் திடீரென ஆரம்பிக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது.
ரஷ்யா ரஷ்யா மட்டுமல்ல, ரஷ்ய கூட்டணி நாடுகள் என்றுதான் சொல்லப்பட்டுள்ளது. வசனங்களில் சொல்லப்பட்டுள்ள தீர்க்க தரிசனத்தின்படியே இஸ்ரேல் சுகமாய் குடியிருக்கும் போது, மகிழ்ச்சியாய் இருந்தபோது, யோம் கிப்பூர் பண்டிகையின் கொண்டாட்டத்தில் இருக்கும்போது, இஸ்ரேலே எதிர்பார்க்காத போதுதான் ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேல் மீது அலை அலையாய் பறந்து வந்து இஸ்ரேலுக்குள் இறங்கினார்கள். காசாவிலிருந்து ஏராளமானவர்கள் இஸ்ரேலுக்குள் புகுந்து வந்து 1500 பேருக்கும் அதிகமான அப்பாவி யூத பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், நிராயுதபாணிகளாக இருந்த, அதாவது பண்டிகை கொண்டாடி கொண்டிருந்த ஆண்கள், இளைஞர்கள் எல்லோரையுமே கொன்று போட்டார்கள். ஆயிரக்கணக்கான பேர் படுகாயமடைந்தார்கள். ஏராளமானவர்களை பணைய கைதிகளாக பிடித்து சென்றார்கள். அது மாத்திரமல்ல, எசேக்கியேல் 38 அதிகாரம் 12 வசனத்தில் மதில்கள் இல்லாமல் கிடைக்கிற கிராமங்கள் உள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன், அவர்கள் எல்லோரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள், அவர்களுக்கு மதில்களும் இல்லை, தாழ்பால்களும் இல்லை, கதவுகளும் இல்லை என்பாய் என எழுதப்பட்டுள்ளது. இந்த வசனத்தின்படியே மதில்கள் என்பதும் தாழ்பால்கள் என்பதும் வீட்டின் பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்படுபவையாகும். அதுவும் யூதர்கள் கவனம் இல்லாமல் நிர்விசாரமாய் இருக்கும்போதுதான் அப்படி திடீரென வருவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அதன்படியே 2023 அக்டோபர் 7 அந்த நாட்களில் இஸ்ரேலில் யுத்தம் நடக்காததால், யுத்தத்திற்கான அறிகுறி இல்லாததால், இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு சாதனங்களாகிய அயன்டோம் போன்ற எல்லா பாதுகாப்பு சாதனங்களையும் ஆஃப் பண்ணி வைத்திருந்தார்கள். அவை எதுவுமே ஆன் மோடில் இல்லை. ஜனங்களும் அதிகாரிகளும் கவனம் இல்லாமல், அதாவது நிர்விசாரமாய் பண்டிகையை அவர்களுடைய பிரதான ஓய்வு நாளில் ஆசரித்து கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இதை தெரிந்து கொண்டுதான் ஹமாஸ் தீவிரவாதிகள் திடீரென இஸ்ரேலுக்குள் வந்தார்கள். இஸ்ரேலை திடீரென ஏவுகணைகளால் தாக்கினார்கள். இஸ்ரேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய் என்று எழுதப்பட்டுள்ளது. ஹமாஸ் தீவிரவாதிகள் தாக்கியதற்கு அல்-அக்ஸா மசூதியை பாதுகாப்பதற்காகத்தான் தாக்குகிறோம் என்று சொல்லி அல்-அக்ஸா ஃப்ளட் என்று பெயரிட்டார்கள். அதாவது அல்-அக்ஸாவை பாதுகாக்க திடீரென வெள்ளத்தை போல இஸ்ரேலுக்குள் நுழைந்து அவ்வளவு பெரிய சேதத்தை ஏற்படுத்தினார்கள். இஸ்ரேல் வரலாற்றிலேயே ஹிட்லரால் 60 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிறகு 2023 அக்டோபர் 7 ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கி அவ்வளவு பேரை கொலை செய்ததுதான் மிகப்பெரிய சம்பவமாக பார்க்கப்படுகிறது. அல்-அக்ஸா மசூதி என்பது சாலமோன் தேவாலயம் இருந்த அதே இடத்தில் இருக்கிறது. அதாவது மோரியா மலையில் உள்ள தேவாலய மலை என்று சொல்லப்படுகிற சியோன் மலையில் இருக்கிறது. அந்த மலைகளுக்கு விரோதமாகத்தான் அங்குள்ள அல்-அக்ஸா மசூதியை காரணம் காட்டித்தான் ஹமாஸ் தீவிரவாதிகள் தாக்கினார்கள். ஹமாஸ் தீவிரவாதிகள் தானே தாக்கினார்கள். ஆனால் ரஷ்யா தலைமையில் தானே மற்ற நாடுகள் வர வேண்டும் என நினைக்கலாம். ஹமாஸ் தீவிரவாதிகள் ஈரானின் தூண்டுதலால் தான் அதை செய்தார்கள். ஈரான் ரஷ்யாவின் அடியாள் என்பது உலகமறிந்த உண்மை. ஹமாஸ் தீவிரவாதிகள் பயன்படுத்திய அத்தனை ஆயுதங்களும் ரஷ்யாவில் இருந்து ஈரான் வழியாக காசாவுக்குள் கொண்டு வரப்பட்டவை. அதாவது வெளியே தெரிந்தது ஹமாஸ் தீவிரவாதிகள் மட்டும். ஆனால் மறைமுகமாக இவை எல்லாவற்றிற்கும் காரணம் ஈரானும் ரஷ்யாவும் முழு உடந்தையாக இருந்தது. இனி இந்த யுத்தத்திற்குள் நேரடியாக ரஷ்யா வரும். அதனால்தான் 2023 அக்டோபர் 7 கோகு மாகோகு யுத்தமானது ஆரம்பித்து இப்போது விரிவடைந்து செல்வதாக நம்பப்படுகிறது. இப்போது இஸ்ரேலுடன் ஈரான் நேரடியாக யுத்தம் செய்கிறது. அதேபோல் இதுவரை பின்னால் இருந்து உதவி செய்து கொண்டிருந்த ரஷ்யா நேரடியாக உள்ளே வரும். இப்போது ஈரானுக்கு எல்லா நவீன ஆயுதங்களையும் கொடுத்து இஸ்ரேலின் முக்கிய பகுதிகள் பற்றிய எல்லா செயற்கைக்கோள் தகவல்களையும் ஈரானுக்கு ரஷ்யா தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்தில் 2 பக்கமும் இணைய வேண்டிய நாடுகள் அப்படியே இப்போது இணைந்து விட்டன. சவுதி அரேபியா போன்ற பல அரபு நாடுகள் இஸ்ரேலுக்கு சாதகமாக இருக்கும் என்கிற தீர்க்க தரிசனத்தின்படி இப்போது அந்த நாடுகள் ஈரானுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. பிரிட்டிஷும் அதன் நேச நாடுகளும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கும் என்பதை அதாவது என்கிற வசனத்தை அதன்படி இப்போது பிரிட்டிஷ் ஹார்முஸ் நீரிணை அந்த ஜலசந்தி
ஜலசந்திக்கு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை அனுப்பியிருக்கிறது. ஏற்கனவே இஸ்ரேலுக்கு பிரிட்டிஷின் ஆயுதங்கள் போய் சேர்ந்து விட்டது. நேட்டோ நாடுகளில் 22 நாடுகள் இப்போது அமெரிக்காவின் பேச்சை கேட்டு ஹார்முஸ் நீரிணைக்கு போகின்றன. அதாவது இஸ்ரேலுக்கு ஆதரவான பக்கத்தில் நிற்கின்றன. ரஷ்யா பக்கத்தில் இப்போதே ஈரான், ஈராக், வடகொரியா, சீனா, பெலாரஸ், பல ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கின்றன. ஏற்கனவே இவை ரஷ்யாவுடன் தான் இருக்கின்றன. துருக்கி இப்போது யார் பக்கமும் இல்லாதது போல் தெரிகிறது. ஆனால் துருக்கி ரஷ்யா பக்கம்தான் போகும். இன்னும் ஒரு விஷயம், இப்போது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் யுத்தம் நடக்கிறது. ஆனால் உக்ரைனில் பயன்படுத்தப்படுவது எல்லாமே ரஷ்யா மற்றும் ஈரானின் ஆள் இல்லாத ட்ரோன்கள் தான். எனவே அவைகளை மிக எளிதாக சுட்டு வீழ்த்தக்கூடிய அனுபவம் வருஷக்கணக்கில் ரஷ்யாவுடன் யுத்தம் செய்கிற உக்ரைனுக்கு அந்த அனுபவம் இருக்கிறது. அவைகளை மிக குறைந்த செலவில் இடைமறித்து அழிக்கக்கூடிய ட்ரோன்கள் உக்ரைனிடம்தான் இருக்கிறது. இப்போது இஸ்ரேலையும் அரபு நாடுகளையும் தாக்குவதற்கு ரஷ்யாவின் ஆளில்லா ட்ரோன்களையும் தங்களுடைய ஷாகித் ரக ட்ரோன்களையும் தான் ஈரான் பயன்படுத்துகிறது. எனவே அவைகளை இடைமறித்து அழிப்பதற்காக இப்போது இஸ்ரேலும் அரபு நாடுகளும் அமெரிக்காவும் உக்ரைனின் உதவியை கேட்டிருக்கிறார்கள். உடனே அதற்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சம்மதித்து விட்டார். இடைமறிப்பு ட்ரோன்களை மிக குறைந்த விலையில், அந்த உற்பத்தியை 2.5 மடங்கு அதிகமாக உக்ரைன் அதிகப்படுத்தி தயாரித்து கொடுக்கிறது. இதில் நிபுணர்களாகிய 201 பேர் உக்ரைனிலிருந்து அரபு நாடுகளுக்கு உதவி செய்து கற்றுக் கொடுப்பதற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதாவது ரஷ்யாவின் யுத்தம் திசை மாறும் இடத்தில் இருக்கிறது. உக்ரைன் இந்த யுத்தத்தில் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக உள்ளே வந்திருக்கிறது. உக்ரைனின் இடைமறிப்பு ட்ரோன்கள் இஸ்ரேலிலும் அரபு நாடுகளிலும் இருந்து ஈரான் பயன்படுத்துகிற ரஷ்ய ஆளில்லா ட்ரோன்களை அடிக்கப் போகிறது. எனவே ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக நேரடியாக வர வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்ய அதிபர் புட்டினோடு அடிக்கடி பேசித்தான் பல காரியங்களை ரஷ்யாவின் ஆலோசனையின்படிதான் இந்த போரில் செயல்படுத்துகிறார். இப்போது அமெரிக்கா தரைப்படையை ஈரானுக்குள் அனுப்ப போவதாக கூறுகிறது. கோகு மாகோகு யுத்தமானது இஸ்ரேலின் மலைகளில் நடக்கும். அதாவது ஈரான் வழியாக ஈராக்கிற்குள் வந்து பிறகு சிரியா வழியாக இஸ்ரேலின் கோலன் ஹைட்ஸ் மற்றும் எர்மோன் மலை வழியாகத்தான் இஸ்ரேலுக்குள் வருவார்கள். அந்த மலைகளில் தான் யுத்தம் நடக்கும். ஆனால் அதற்கு முன்பு இஸ்ரேலுக்கு சாதகமான நாடுகளால் இஸ்ரேலுக்கு உதவி செய்ய முடியாமல் போகும். இஸ்ரேலால் தன்னை தற்காத்து கொள்ள முடியாத நிலை வரும். இஸ்ரேல் முற்றிலும் எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலையில் தன்னுடைய எந்த சுய முயற்சினாலும் கூட தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கும். அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டுதான் ரஷ்யா திடீரென முடிவெடுத்து இஸ்ரேலுக்கு எதிராக நேரில் வரும். இப்படித்தான் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. இப்போது பாருங்கள், இஸ்ரேலில் சில இழப்புகள் ஏற்படுகிறது. இஸ்ரேலின் அணு ஆராய்ச்சி மையத்தை ஈரானின் ஏவுகணைகளில் இருந்து தேவன்தான் இஸ்ரேலை பாதுகாத்திருக்கிறார். திசை மாறி வேறு திசையில் டிமோனா நகரத்தின் மீது விழுந்து சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இஸ்ரேலில் இழப்புகள் ஏற்பட்டு எதிர்கொள்ள முடியாத நிலையில்தான் ரஷ்யா உள்ளே வரும். அப்போதுதான் இஸ்ரேல் தேசத்தையும் யூதர்களையும் பாதுகாப்பதற்காக தேவனே நேரடியாக யுத்தம் செய்வார். யாருமே எதிர்பாராத வெற்றி இஸ்ரேலுக்கு கிடைக்கும். இஸ்ரேலின் எதிரிகள் சர்வ சங்காரம் பண்ணப்படுவார்கள். அப்போது முழு உலகமும் இந்த வெற்றி இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரால் தான் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றும், யூதர்கள் தங்களுடைய எந்த திறமையினாலும் தொழில்நுட்பத்தினாலும் தங்களுடைய புத்தி கூர்மையினாலும் அல்ல, தங்களுடைய தேவன்தான் தங்களுக்கு இந்த வெற்றியை தந்திருக்கிறார் என்றும் தெரிந்து கொள்வார்கள். தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என்று வசனங்களில் எழுதப்பட்டுள்ளது. ஆமென்.